உங்களுடைய கோல்டு ரிங்கு சாக்கடைக்குள்ளே விழுது வைங்களா, உங்களுடைய மோதிரம், தங்க மோதிரம் சாக்கடைக்குள்ளே விழுந்துருது, தொலைந்து போகிறது. ரைட்? ஒருவேளை 5 வருஷம் கழித்து அதை சாக்கடைக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க உங்கள் மோதிரம் அங்கே இருக்குன்று. அதனுடைய மதிப்பு குறையுமா? சிந்தித்து பாருங்கள் அருமையான தேவர்களே. ரைட்? அது எவ்வளவு சாக்கடைக்குள்ளே இருந்தாலும் மதிப்பு மாறாது. அதே போல தான் அந்த இளைய குமாரனை போல நீங்கள் தவறாக தேவனை புரிந்து கொள்ளாதீர்கள். அவர் உங்களுடைய அன்புள்ள தகப்பன். அவர் தன்னுடைய அன்பை மாற்றிக்கொள்ளவே முடியாதுங்க. ஏன்? அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்தஸ்து அதானே. அதே போல நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளாமல் அவரே உங்களை அவருடைய பிள்ளையாக தெரிந்தெடுத்திருக்கிறதுனால அவருடைய அன்பு மாறாது. உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறாரு, அந்த தகுதியும் மாறாது. ஏன் அந்த இளைய குமாரன் கதையை சொன்னார், அல்லது ஏன் அந்த நல்ல தகப்பனுடைய கதையை சொன்னார் என்றால் இதை விளங்கி கொள்ளவதான், இதை விளக்குவதற்காக தான். அவருடைய அன்பு மாறாத அன்பு. இட் இஸ் அகாபே லவ். அந்த அன்பு என்ன செய்தது? அவரே உங்களை தன்னுடைய மகனாக தன்னுடைய மகளாக தெரிந்தெடுத்து அவருடைய குடும்பத்திலே உங்களை அங்கத்தினர்களாக்கி எந்த அளவுக்கு உங்களை உயர்த்தினாரு, எந்த அளவுக்கு உங்கள் ஸ்டேட்டஸை உயர்த்தினாரு. இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்போமா, அல்லது யோவான் ஸ்நான இடத்துல கேட்போம்? யோவான் இடத்துல முதலாவது கேட்போமா, ஐயா எந்த அளவுக்குயா தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்று கேட்டால் 1 யோவான் 4:17 சொல்றாரு பாருங்க, அவர் இருக்கிற பிரகாரமாகவே நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த பூமியில. ஹல்லேலூயா. அதுதான் நம்மை தகுதிப்படுத்தின அவருடைய குமாரனுடைய இரத்தமாக இருக்கிறது. பாருங்கள், அந்த சாக்கடையில் இருந்த அந்த மோதிரத்தை எடுத்து சோப்பு போட்டு கழுவினால் ஒரிஜினாலிட்டி வந்துடுறது போல உங்களை அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே கழுவி தேவனை போலவே இந்த உலகத்தில் வைத்திருக்காங்க. நீங்கள் இதை அறியவில்லை என்றால் என்ன செய்வீர்கள் தெரியுமா? அப்பாவுடைய அன்பை சந்தேகிப்பீர்கள். அந்த சந்தேகம் எங்கே கொண்டு விட்டுரும்? பண்டி மேய்க்க கொண்டு விட்டுரும். இளையகுமாரனுக்கு அதான பிரச்சனை. அப்பாவுடைய அன்பை சந்தேகித்தான் பண்டி மேய்க்க போனால், என்னுடைய செய்திகளை கேட்கிற ஒருவருமே பண்டி மேய்க்க போகக்கூடாது, ஒருவருமே ஓடி ஒளியக்கூடாது. உங்கள் தகப்பனாகிய தேவன் அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே உங்களை தகுதிப்படுத்தி உங்களுடைய குறைகளின் மத்தியிலும் அவர் அதிருப்தியாக இல்லை, சந்தோஷமாக இருக்கிறாருங்க. இந்த சத்தியத்திற்குள்ளாக வாருங்கள். ரைட்? அநேக பாவங்களிலிருந்து விடுதலை அடைவீர்கள், குற்ற உணர்விலிருந்து விடுதலை அடைவீர்கள், பயத்திலிருந்து விடுதலை அடைவீர்கள், டவுட்டிலிருந்து விடுதலை அடைவீர்கள். வேற என்ன? கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைவீர்கள். வேற என்ன? குழந்தை இல்லாமையிலிருந்து விடுதலை அடைவீர்கள், குழப்பத்திலிருந்து விடுதலை அடைவீர்கள். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை அறிகிற அறிவினாலே நீங்கள் நிரம்பிக் கொண்டே இருங்கள், நீங்களும் வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.